காஞ்சிபுரத்தில் அம்பிகை இறைவனை தழுவ குழைந்தது போலவே திருசக்தி முற்றத்திலும் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சிவபெருமான் ஒருமுறை அம்பிகையை பூலோகத்தில் இத்தலத்தில் தம்மை பூஜை செய்யுமாறு பணித்தார். அம்பிகையும் இத்தலத்திற்கு வந்து காவிரி கரையில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்து வந்தாள். இறைவன் அம்பிகையை சோதிக்க விரும்பி காவிரியில் வெள்ளம் வருமாறு செய்தார். ஆற்று வெள்ளம் லிங்கத்தை அடித்துச் சென்று விடுமோ என்று அஞ்சிய அம்பிகை இறைவனை ஆறத் தழுவினார். இறைவன் அம்பிகைக்கு காட்சி கொடுத்து அம்மையை தழுவ குழைந்தார். சக்தி இறைவனை தழுவ குழைந்ததால் இத்தலம் திருசக்தி முற்றம் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கொண்டு இத்தலத்தில் இறைவனை நோக்கி ஒற்றை காலில் நின்று தவம் செய்த அன்னையின் பக்திக்கு கட்டுப்பட்டு அம்பிகையை மேலும் சோதிக்கும் வகையில் சோதி ரூபமாக காட்சி கொடுத்தார். தீப்பிழம்பாக எழுந்து நிற்பது ஈசனே என்று உணர்ந்த அம்பிகை மகிழ்ந்து அத்தீப்பிழம்பையே தழுவி குழைந்தாள். இறைவன் மகிழ்ந்து அன்னைக்கு அருள்பாலித்து தன்னுடன் சேர்த்து கொள்கிறார். அன்னை தழுவி முத்தம் விட்டதால் சக்தி முத்தம் என்பது மருவி சக்தி முற்றம் என்று ஆகியிருக்கிறது. மூலவர் சிவக்கொழுந்தீஸ்வரர் கருவறையின் நுழைவு வாயிலின் வலதுபுறம் அம்பிகை சிவனை தழுவியபடி காட்சி கொடுக்கும் சந்நிதி உள்ளது. அம்பாள் ஒற்றை காலை தரையில் ஊன்றி மற்றொரு காலை ஆவுடையாரின் மீது மடக்கி வைத்து தன் இரு கைகளாலும் சிவலிங்கத்தை தழுவி நிற்கும் இத்திருக்கோலம் வேறெந்த ஆலயத்திலும் காண முடியாத சிறப்பாகும். விதிவசத்தால் பிரிந்து வாழ்ந்து வரும் தம்பதியர் தழுவ குழைந்த அன்னைக்கும் ஈசனுக்கும் சிறப்பு பூஜை செய்து வழிபடுகின்றனர். கணவன் மனைவி உறவு பலப்படவும் பிரிந்து இருக்கும் தம்பதியர் கூடி வாழவும் இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. கோபுர வாயிலில் வல்லப கணபதி காட்சியளிக்கிறார். முதல் கோபுர வாயிலை கடந்தால் பெரிய வெளிப்பிரகாரத்தை காணலாம். அடுத்துள்ள 2வது கோபுர வாயிலில் விநாயகர், முருகன் சந்நிதிகள் உள்ளன. மூலவர் சிவக்கொழுந்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி கருவறையில் காட்சி கொடுக்கிறார். திருமேனியில் 3 சுடர்கள் புடைத்து தெரிகின்றன. தெரியாதவர்கள் குருக்களிடம் கேட்டால் தீப ஆராதனை செய்து காட்டுகிறார். சுவாமி சந்நிதி பிரகாரத்தில் உள்ள பைரவர் சந்நிதியில் பைரவர் நிஜமாகவே ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கிறார். கண்ணையும் கருத்தையும் கவரும் அழகு வாய்ந்த சிற்பம். மற்ற கோயில்களில் சிறு சிற்பமாக காணப்படும் காவல் தெய்வமான பைரவர் இங்கே நிஜமான ஒரு ஆள் போல இருக்கிறார். அன்னை பெரிய நாயகியாக தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள். நடராஜர் மற்றும் சர்வேஸ்வரர் சந்நிதிகளும் பார்க்க வேண்டியவை. உட்பிரகாரத்தில் தல விநாயகர், சோமாஸ்கந்தர், ஆறுமுகர், கஜலட்சுமி சந்நிதிகளும் உள்ளன. இந்த தலத்தில் உள்ள முருகப்பெருமான் அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்றுள்ளார். முருகப்பெருமான் 6 திருமுகமும் 12 திருக்கரங்களும் கொண்டு வள்ளி தெய்வானை சமதேராக மயில் மீது அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடலும் அமைந்துள்ளது. செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த இக்கோவிலை கற்கோவிலாக மாற்றியவர் சோழ வம்சத்தை சேர்ந்த செம்பியன் மாதேவி ஆவார். 1ஆம் ராஜராஜ சோழன் காலத்திலும் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. 1ஆம் ராஜராஜ சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன் மற்றும் விஜயநகர அரசர்கள் காலத்திய கல்வெட்டுக்கள் இக்கோவிலில் காணப்படுகின்றன. அப்பர் இத்தலத்தில் தங்கி ஆலய திருப்பணி செய்து கொண்டு இறைவனை வணங்கி தொழுது வந்தார். ஒரு நாள் திருநாவுக்கரசர் இறைவனை விழுந்து வணங்கி இறைவன் திருப்பாதங்களை தன் தலைமையில் வைத்து அருள வேண்டும் என்று பதிகம் பாடி வேண்டுகோள் வைத்தார். இறைவன் சிவக்கொழுந்தீஸ்வரர் திருநள்ளூருக்கு வா என்று திருவாய் மலர்ந்தருளினார். அப்பருக்கு இவ்வாறு அருள் புரிந்த தலம் திருசக்தி முற்றமாகும்.